கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 41 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். தாவீது ராஜா செய்த பாவம் பெரிய பாவம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்தையே ஆண்டவர் மன்னித்த தேவனாயிருக்கிறார். அவர் மனசார ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்பு கொடுக்குறான். ஏசப்பா உடைய சந்திதியில், ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில் கடந்து இந்த உலகத்தில் தாவீதின் சந்திதியில் வரணும் அப்படின்னு தாவீதுக்கு தெரியும். ஆனால் அந்த பாவத்தில் மீண்ட போது அவனுக்கு மனஸ்தாபம் வருகிறது. உலக பிரகாரமாய் வாலிப பிள்ளைகளே, பாவம் நிறைந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நம்மை சுற்றி இருக்கிறது. எங்கு சென்றாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இச்சையின் பாவங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆம் வாலிப பிள்ளைகளே, நமக்காக பாவமான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் நினைவினால் நீங்கள் செய்த பாவங்கள், உங்கள் இருதயத்தினால் செய்த பாவங்களினால் அவர் இருதயத்தை குத்துண்டார். நினைவினால் செய்த பாவத்தினால் முள்கிரீடத்தை சுமந்தார். கையினால் செய்த பாவத்தினால் 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கால்கள் போகக்கூடாத இடங்களில் போனது நிமித்தமாய் கால்கள் அடிக்கப்பட்டது. வாலிப பிள்ளைகளே, விலா எலும்புகளிலிருந்து ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை துணையாய் தந்தார். அதே விலா எலும்புகளில் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த விலா எலும்பில் தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு நமக்கு சம்டைம்ஸ் மன்னிக்க முடியாது. கூட பிறந்தவங்களோ இல்லை மற்றவர்களோ யாராவது துரோகம் பண்ணால் மன்னிக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட நாங்கள் ஓடி வாங்க. வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று வேதம் வாசிக்கிறோம். மனம் திரும்ப அவசியமில்லாமல் 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, எங்களிடத்தில் பாவம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் பாவத்திலிருந்து கர்ப்பம் தரித்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த பாவமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் கர்த்தர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவங்கள் இருந்தாலும் அதுக்கு தக்கதாய் செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளோ உயராக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்குமே. ஆண்டவரே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதம் 103 10-12 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாவத்திலிருந்து தேசங்களை மீட்டுக்கொள்ளுங்க, பாவத்திலிருந்து வாலிப பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, தேசத்தில் சமாதானத்தை கட்டளிடுங்க, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க, வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க, தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ராஜாக்கள் அதிபதிகளுக்காக, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் அ பிளஸ்ட் டே. பாய்.